டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்ச்சை எப்போதும் போல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் ஓடி வந்து பீச்சில் கடல் தண்ணி உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமாக சொன்னார். எனக்கு உடனே பதட்டம் தொத்துக்கிட்டு கொஞ்சம் வேகமாக பீச்சை நோக்கி போனேன். ஆர்வமும் பதற்றமும் அதிகமாக இருந்துச்சு. அவசரமாக போய் பீச்சை போய் பார்த்தேன். அவர் சொன்னது போலவே ஒரு கடல் தண்ணி இயற்கையான இடத்த விட்டு உள்பக்கமாக போயிருந்துச்சு. இது வழக்கத்துக்கு மாறாக இருந்தாலும் மக்கள் எல்லாம் கடலில் எவ்வளோ தூரம் உள்ளே போய் நின்று பார்க்க முடியுமோ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. யாருக்கும் பயம் இருக்கிற மாதிரி தெரியல. நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முழுதும் கோயிலில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வேளாங்கண்ணியில் சுத்த வேணாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் திடீர்னு இந்த பீச்சு செய்தி கேள்விப்படவும் பீச்சுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. வாங்க என்னோட எல்லோரும் போய் பீச்சு பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்களா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த 2004க்கு முன்னாடி வரைக்கும் இது போன்ற கடலில் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது கடல் தண்ணி உள்வாங்குதல், அந்த அளவு விட்டு ஊருக்குள்ளே கொஞ்சோன்னு வெள்ளம் வர்றது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் பெருசாக ஒன்றும் பயத்தையோ பீதியோ ஏற்படுத்தினதில்லை. ஆனால் இந்த 2004 சுனாமிக்கு பிறகு கடலில் ஏற்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் மக்களை வந்து பீதிக்கு உள்ளாக்கிடுது, பயத்தை உண்டாக்கிடுது, பதற்றத்தை உண்டாக்கிடுது. அது என்னமோ இருக்குமோ ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். அது நாளாக சிறுவா அப்படியே குறைஞ்சி நாளாக இந்த பயம் பதற்றம் குறைஞ்சாலும் லேசான அந்த மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்துட்டு போக தான் செய்யுது. இத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் அதில் மாட்டினவங்களுக்கு, அதை அனுபவித்தவங்களுக்கு அதை மறக்க முடியலை. அதனால தான் இந்த கடலில் உள்ள சின்ன சின்ன மாற்றங்களை எல்லா மக்களுமே வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அவ்வப்போது நடக்கிறது தான். பருவங்களில் வந்து கடல் உள்வாங்கிறதும் வெளியே வர்றதும் இதெல்லாம் வந்து ஒரு சராசரி நிகழ்வு தான். எங்களுக்கெல்லாம் இந்த சுனாமியில் மாட்டின எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வு வந்து பயத்தை உண்டாக்கி போகிறது தான். அந்த கரை இருக்கிற இடத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 மீட்டராவது கடல் தண்ணி உள்வாங்கியிருக்கு. அதை நம்ம மேலோட்டமாக தண்ணி இருந்தாலும் ஆழம் இல்லாமல் கணுக்கால் அளவுலையே நீண்ட தூரம் இருக்குது. ஆழமே இல்லை, இந்த மேலோட்டமான ஆலைகள் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் நிற்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக தெரியுது. அந்த கடலில் கிடக்கிற அழுக்குகள் குப்பைகள்லாம் வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது கடல் உள்வாங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு தன்னோட இருப்பிடத்தை விட்டு அப்படியே நகர்ந்து போயிருக்கு பாருங்கள். அதை நான் இப்போ கிட்ட போய் கேமரா எடுத்து காட்டுறேன், நல்லா கவனிங்க. அந்த ஆறும் நகர்ந்துருக்கு, கடலும் உள்வாங்கியிருக்கு. அதுதான் வந்து அந்த நண்பர் சொன்னது போல் கடல் உள்வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வெளியூர்லேருந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இது பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியல. அவங்க பாட்டுக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. கடல் உள்வாங்கியிருக்கா, வெளியில் நிற்குதா, இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கலை. அவங்க வந்த வேலையை ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் நல்லது தான். இதை எண்ணி பயந்துக்கிட்டு இல்லாமல் இருக்கிறது சந்தோஷம்தான். மக்களே, இந்த கடலை பற்றி அதுவும் இதுபோல் ஒரு கடல் உள்வாங்கின நேரங்களில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அதை சொல்ல கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கங்க. காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடலில் ஆழம் இல்லாத போலவே தெரியும். ரொம்ப தூரத்துக்கு நம்ம நடந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மவே மறந்து நம்ம சந்தோஷத்தில் ஜாலியாக போயிடுவோம். ஆனால்
அந்த இடத்துல ஆறும் கடலும் சேர்ற அந்த முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான இடம். அந்த இடத்துல எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல சுழி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நார்மலாக நம்ம நடந்து போயிட்டுக்குள்ள திடீர்னு அந்த பள்ளத்தில் உள்ள சுழியில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த சுழிலெல்லாம் சிக்கணுன்னா திரும்ப வரவே முடியாது, சுழிச்சு உள்ளே அமுக்கிடும். இந்த கரையை பாருங்கள், இந்த கரையிலேருந்து அந்த கடல் இருக்கிற இடத்த பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு. எப்பொழுதுமே நார்மலான கடல் பகுதியில் திடீர்னு ஒரு குழிகள் நிறையா இருக்கும். ஒரு சமதளமாக நடந்து போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஒரு குழி வரும், அது உள்ளே விழுந்துடும். அது கூட பெரிய ஆபத்து இல்லை. அந்த கடல் ஆறு தெரியுது பாருங்கள், அந்த ஆறு வந்து அந்த கடலில் மோதுகிற இடம் முகத்துவாரம். அது ரெண்டும் மோதும்போது அந்த இடத்துல ஒரு சுழி ஏற்படும். அந்த சுழி எந்த இடத்துல உருவாகுதுன்னு கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியாது. அதில் போய் நிறையா பேர் சிக்கி இறந்துருக்காங்க இந்த ஊர்லேயே, இந்த இடத்துலையே. மக்களுக்கு எவ்வளோ வந்து அரசும் கோயில் நிர்வாகமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இந்த சிறு வயசு பசங்க தன்னை மீறி விளையாட்டு புத்தியில் போய் அந்த இடத்துல நின்று மாட்டி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த இடம் தான் சொல்கிறேங்க வந்துச்சுங்க. அந்த ஆறும் அந்த கடலும் ஒன்றா கலக்கிற இடம். அந்த கடலோட தண்ணி இந்த பக்கமாக வரும்போது ஆற்று தண்ணி எதிர்த்து போகும். அந்த இடத்துல ஏற்படுற சுழித்தான் மனிதர்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிடுது. இது பார்க்கும்போது ஆபத்தாக தெரியாது, அதனால தான் நம்பி அதில் இறங்கி மாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல இறந்தவர்களில் நிறைய பேர் வந்து சிறு வயது பசங்க தான். காரணம் அந்த துணிச்சலும், சிறு வயசுக்கே உள்ள துணிச்சலும் விளையாட்டு புத்தியும் தங்களோட உயிரையே பள்ளி கொடுக்குற அளவுக்கு போயிடுது. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் அருமையாக இருந்தால் கூட கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. வேளாங்கண்ணி வர்றவங்கள்ட்ட சின்ன பசங்கள்கிட்ட இந்த தகவலை வந்து நீங்கள் தெரிவிச்சிருங்க. எந்த ஊராக இருந்தாலும் இந்த கடலை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு அழகான ஒரு இடம்தான். அதே சமயத்தில் கண்மூடித்தனமாக போனால் பெரிய ஆபத்தில் விட்டுரும். இதில் வந்து இந்த மீனவர்கள் அந்த கடல்லையே பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற திறமை இருக்குது. நம்மளை போல சாதாரண மனிதர்கள் வந்து அதில் சிக்கிக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், அந்த கடல் வந்து ஒதுங்கின இடத்துல அந்த கடலில் கடந்த அழுக்குகள்லாம் அப்படியே கிடக்கு பாருங்கள். இந்த இடத்துலலாம் நார்மல் டேயில் வந்து நிறையா ஆழம் இருக்கும். இப்போ கடல் உள்வாங்கி இருக்கிறதுனால அந்த வச்சு அங்கே விளையாடுறாங்க. இதை தெரியுது பாருங்கள், கடல் ஒதுங்கின இடம். பொதுவாக கடல் உள்வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கடல் ஓரத்தில் வந்து காக்கா குறிகள் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே மீன்கள் வந்து மீன்களை இந்த மாதிரி கடல் உயிரினங்களை வந்து கொத்தி திங்கிறதுக்காக நிறைய காக்கா குருவிகள் வந்து வட்டம் அடிக்கும், அங்கே கடலில் உட்காந்துருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வேளாங்கண்ணி கோயில் ரூம்களை பற்றி, அதோட குறைந்த வாடகையை பற்றி தெளிவாக போட்டிருக்கேன். அதை பாருங்கள். மேலும் என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எனவே ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இது போல் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன், தொடர்ந்து பாருங்கள். நன்றி. நான் உங்கள் சாதிக்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.